ஹாய், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கே? அது நம்ம பள்ளி நூற்றாண்டு விழாவாச்சே, அது இந்த சந்தோஷமே. அதான் நமக்கு முன்னே எத்தனையோ ஸ்கூலில் நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டாங்களே, நாம கொஞ்சம் லேட்டு தானே? இல்லை, அதற்கு காரணம் இருக்கு. சரியா சொன்னா நம்ம டிஎன்டிடிஏ பள்ளிக்கூடம் திறந்து கிட்டத்தட்ட 185 வருஷம் ஆச்சு. 1839 வருஷம் ஜார்ஜ் பெட்ரிட் ஐயா தான் இந்த ஏரலூர்ல நம்ம பள்ளிக்கூடத்தை தொடங்கி வச்சாங்க. அந்த நேரம் வந்த பிரச்சனையினால தான் ஸ்கூல் மூடவும் திறக்குமா இருந்தாங்க. கடைசியில நம்ம டக்கரையா முயற்சினால தான் பள்ளி சிறப்பாக நடைபெற தொடங்குச்சு. 1925 வருஷம் அரசோட அங்கீகாரம் கிடைச்சது. ஸோ அரசோட அங்கீகாரம் பெற்ற 100வது வருஷத்தை தான் இப்போ நம்ம நூற்றாண்டு விழாவா கொண்டாடுறோம். இப்போ புரியுதாக்கா ஏன் ரொம்ப சந்தோஷமே? நல்லா புரியுது. இது வெறும் சந்தோஷம் இல்லை, மிக பெரிய சந்தோஷம். நம்ம மட்டும் சந்தோஷப்பட்டா போதுமா, வியூவர்ஸையும் சந்தோஷப்படுத்துவோம். மை லவ் டாடி சேனலின் அன்பு உள்ளங்களுக்கு எங்களின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போறது நம் பள்ளியின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியின் முதல் பாகம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கணினி அறை மற்றும் கணினி ஸ்மார்ட் டிவி எல்லாம் வாங்குவதற்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த நல்ல உற்சாகமான நன்கொடைக்காக காணிக்கைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I hope the program will be greatly successful. I hope you will enjoy the program. I would like to start the event for the day without any further delay. Enjoy the event. அதிகமாக சார் சொன்ன மாதிரி நம்ம டிவி பார்க்குறீங்க, அதே போல் சரி இதுக்கு கொடுக்குற நேரத்தை கொஞ்சம் குறைச்சி படிப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. படிக்கிற காலத்தில் படிங்க, சாப்பிட்ற காலத்தில் சாப்பிடுங்க, விளையாடுற காலத்தில் நீங்கள் விளையாடுங்க. நடுநிலைப் பள்ளியின் 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த கணினி அறை மற்றும் கணினி ஸ்மார்ட் டிவி எல்லாம் வாங்குவதற்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த நல்ல உற்சாகமான நன்கொடைக்காக காணிக்கைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து நீங்கள் இதே போல உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். பள்ளி மென்மேலும் வளர்ந்து பெருகவும், அது மாத்திரமல்ல எல்லாரும் இந்த இடத்துல வந்து கல்வி கற்று தங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எத்தனை பேர் உயர்ந்திருக்கிறார்களோ அதே போல மற்றவர்களும் உயர்ந்திருக்க இந்த பள்ளி ஒரு ஊற்றாக அமைய கடவுள் உதவி செய்வாராக. ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து நாம் இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசன் காத பராபர வஸ்து, மாசன் காத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே. டிஎன்டிஏ நடுநிலைப் பள்ளியின்
100வது ஆண்டு விழாவை கொண்டாட நாங்கள் ஆயத்தமாகி இருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த இடத்திலே ஸ்மார்ட் கிளாஸ் கணினி வகுப்பு ஆரம்பிப்பதற்கும் ஸ்மார்ட் டிவி வாங்குவதற்கும் இந்த அறையை புதுப்பிப்பதற்கும் நீர் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தினீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் அவருடைய வேலையையும் அவருடைய கைகளின் பிரயாசத்தையும் நீர் ஆசீர்வதியும். 30, 60, 100 உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட அருள் தாரும். இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுக்காக, பள்ளி மாணவ மாணவிகளுக்காக, இந்த கல்வி பயிலுகின்ற உன்னதமான பணிக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிறைந்த ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட, வர்த்திக்கப்பட நீர் உதவி செய்யும். இப்படிப்பட்ட புண்ணிய காரியங்களை உடைய பிள்ளைகள் செய்யும் பொழுது அதற்கேற்ற பலனை கொடுக்கிற ஆண்டவர் நீர் அவர்களை பலப்படுத்தும். இந்த நேரத்திலும் இந்த அறையை நாங்கள் திறந்து வைக்கிறோம். உடைய கரம் கூட இருக்கட்டும். அநேக மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்திற்கு பிரயோஜனமாயிருக்க அருள்தார். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற சிறுவிண்ட முன்னாள் கல்வித்துறை அதிகாரி திரு ஜெயபாலன் சார் அவர்கள் இந்த கணினி அறையை திறந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த கணினி அறையை நாங்கள் திறந்து வைக்கிறோம். ஆமென். இந்த நாளிலும் இந்த தளத்தரையை நமக்கு போட்டு கொடுத்திருக்கிற திரு JKR பில்டர்ஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த ஸ்மார்ட் டிவி வாங்குவதற்கு நம்முடைய ஜெயக்குமார் சார் அவர்கள் அதற்கான தொகையை கொடுத்து உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கணினி வாங்குவதற்கு நம்முடைய பொன்னுத்துறை ஜவுளி கடை அவங்க உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய ஏரல் பேரூராட்சியின் பஞ்சாயத்து தலைவி திருமதி ஷர்மிளா மணிவண்ணன் அவர்களும் அநேக விதத்திலே நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல நம்முடைய ஜெகநாதனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்த அண்ணனையும் நான் வாழ்த்துகிறேன். அதே போல நம்முடைய திருச்சபையின் பெருமன்ற உறுப்பினர் திரு நெல்சன் அவர்களையும், அதே போல நம்முடைய சபை ஊழியர் திரு ஜெபராஜ் சார் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரையும் வாழ்த்துகிறேன். எல்லாரும் நீங்கள் இந்த பள்ளிக்காக செய்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் அதற்கேற்ற பலனை உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய எதிர்காலத்திலும் வந்து ஆசீர்வதிப்பாராக. சரிங்க பாருங்க. பேரூராட்சி தலைவி ஷர்மிளா அவர்கள் அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவாங்க. இந்த நல்ல நாளுக்காக மாணவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தமிழ்தாய் வாழ்த்து ஆசிரியர் பெருமக்கள் முன்பதாக வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுவார்கள். நன்றி செலுத்துகிறோம். TNTA நடுநிலைப் பள்ளிக்காக ஸ்தோத்திரம். 100 ஆண்டுகளாக கல்வி பணியை ஏரல் பகுதியிலே ஆற்றுவதற்கு நீர் உதவி செய்தீர். அநேக மாணவ மாணவிகள் இந்த பள்ளியிலிருந்து உருவாக்குவதற்கும், அநேக தொழில் அதிபர்கள், அநேக ஆசிரியர்கள், பொறியாளர்கள், அநேக மருத்துவர்கள் இந்த பள்ளியிலிருந்து உருவாகுவதற்கு நீர் உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த பள்ளியின் 100 ஆண்டு நிறைவு விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த காலம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
Program. I am so happy to see you together here. It is a moment of extreme pleasure to welcome each one of you present today. I hope the program will be greatly successful. I hope you will enjoy the program. I would like to start the event for the day without any further delay. Enjoy the event. முதலாவதாக நான் இப்பொழுது என் தேவாதி தேவனை வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் முதலாவதாக ரெவரண்ட் கே கிங்ஸ்லி ஐயா அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த கல்வியின் வளர்ச்சிக்கு இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். தாளாளர் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த சால்வையை அணிவிக்கிறோம். சால்வை ஜெயபால் சார் அவர்கள் ஐயாவுக்கு அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் எல்லாரும் கரம் தட்டி வாழ்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அடுத்ததாக முன்னாள் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் அவங்க பணியில் இருக்கும் ஜெயபாலன் துரைராஜ் தேவாசீர்வாதம் அந்த சேரை சொல்லணும்னா பர்சனலா எனக்கும் அதிக உதவி செஞ்சிருக்காங்க. நான் இந்த பணி அமர்ந்து எனக்கு சம்பளம் வருவதற்கு மிகவும் உதவிய சேரை நாங்கள் நன்றியோடு வர அழைக்கிறோம். இன்னொன்று இந்த கணி வகுப்புக்கு ஆரம்பிப்பதற்கு மிகவும் உற்சாகப்படுத்தியது எங்கள் ஜெயபாலன் சார் தான். ஏன்னா எப்பவும் விசிட் வரும்போது சொல்லுவாங்க, டீச்சர் நீங்கள் நல்ல ஒரு ஆக்டிவாக பண்ணுறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தியது அவங்க தான். இந்த கணினி வகுப்பு ஆரம்பிப்பதற்கு அடித்தளமாக இருந்த ஜெயபாலன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக எங்கள் திருச்சபையின் பெருமன்ற உறுப்பினர் 2 பேர், ஜெயக்குமார் சார், திரு நெல்சன் துரைராஜ் அவர்கள் 2 பேருமே எப்பொழுதும் எங்கள் பள்ளிக்கு என்ன தேவையோ அவங்க 2 பேரையுமே நான் கான்டாக்ட் பண்ணுவேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் 2 பேரும் ஓடோடி வந்து பள்ளிக்கு நல்ல ஒரு உதவி செய்தவர்கள். எங்கள் கணினி வகுப்புக்கு ஸ்மார்ட் டிவி வாங்கி உடனே பணம் கொடுத்து உதவி செய்து எங்களுக்கு எந்த ஒரு அற்பமும் பாருங்க இந்த நூற்றாண்டு விழாக்கு இந்த ஆலயத்தின் சார்பாக அநேக உதவிகள் செய்த 2 எங்கள் பெருமன்ற உறுப்பினர்களை வருக வர என அழைப்பிக்கிறேன். முதலாவது ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு திரு ஜெயபாலன் சார் அவர்கள் சாலை பணிப்பார்கள். நெல்சன் அவர்களுக்கு JKR முருகன் அவர்கள் சாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். நெல்சன் அவர்கள். அடுத்ததாக JKR முருகன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேருக்கு தெரியும். அவர்கள் எங்களுக்கு எங்கள் திருச்சபையின் ஒரு சகோதரன் மூலமாக பிரதர் ஜெகன் மூலமாக அவர்களை நாடினோம். கணினி வகுப்பு தொடங்க வேண்டும் என்று அவர்களை கேட்டோம். அந்த கணினி வகுப்புக்கு தரைத்தளம் போட
அவர்கள் உதவிகளை செய்து கணினி வகுப்பு ஆரம்பிக்க உதவி செய்தார்கள். அவங்க JKR முருகன் அவர்கள் லயன்ஸ் கிளப் ஆளுநராகவும் இருந்திருக்காங்க. இன்னும் வருங்காலத்திலையும் நம்ம பள்ளிக்கு மிகவும் உதவி செய்கிறேன். நான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த பள்ளியே கெட்டித்தாரேன் வாக்கு கொடுத்திருக்காங்க. JKR முருகன் அவர்களையும் தம்பி ஜெகன் அவர்கள் இருவரை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுக்கு சார் அவர்கள் போடுவார். ஜெகன் அவர்கள் எங்கிருந்தாலும் வரவும். அடுத்ததாக பொன்னுத்துறை ஜுவல்லர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஏரல்ல கர்த்தர் அவங்களை மிகவும் ஆசீர்வாதமாக வச்சிருக்காங்க. அவங்களை விசேஷமாக சொல்லணும்னா முன்னாள் மாணவர், இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர். நாங்கள் அப்போ அவங்க கடைக்கு போனோம். இப்படி ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே மிகவும் மனப்பூர்வமாக அவங்க கொடுத்து உதவுனாங்க. அப்போங்க சொன்னாங்க, டீச்சர் நான் இந்த ஸ்கூலில் தான், எங்கள் வீட்டில் தான் நாங்கள் 3 பேர் இந்த ஸ்கூலில் படித்தோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய தொகை கொடுத்தாங்க. இப்பவும் என்கிட்ட சொல்கிறாங்க, டீச்சர் நீங்கள் இதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நாங்கள் இதுக்கு மேலே பெரிய தொகையை கொடுத்து பள்ளியே கட்டி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன் 101வது ஆண்டு விழாவை இந்த திருச்சபையின் பள்ளியானது புது பள்ளிக்கூடமாக கட்டி எடுக்க கர்த்தர் உதவி செய்வார் என்று ஜெயக்குமார் சார் அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிந்து கௌரவிப்பார். அடுத்ததாக சிவபெருமான் சார் அவர்கள் ஒரு பழமையான ஒரு PTA அசோசியேஷன். அந்த காலத்தில் நான் இந்த ஸ்கூலில் தாமா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தேன். எப்பொழுதும் ஆசிரியர்களை ரொம்ப கனப்படுத்துவாங்க. நாங்கள் அவங்கள பார்க்கும்போது எங்களை ஆசிரியர் நல்லா விசாரிப்பாங்க, நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. பள்ளிக்கு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்ட்டு, இன்னொன்று ஆசிரியர்களுக்கும் நல்ல பரிசுகளை தந்து ஊக்குவிப்பாங்க. அவர்களையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக திரு பாக்கர் அலி அவர்களும் இந்த கல்விக்கு நல்ல ஒரு கல்வி பணிக்கு நல்ல ஒரு ஆலோசனையாக இருந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் வருகை தந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊக்குவிப்பாங்க. நாங்கள் எப்பொழுது ஒரு சிறு உதவி கேட்டாலும் மாணவர்களுக்கு தந்து உதவி செய்யும் வள்ளல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கும் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிந்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக ஷர்மிளா தேவி, இந்த ஏரல் ஊரின் பிரசிடென்ட், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர்களும் இந்த பள்ளிக்கு என்ன ஒரு உதவினாலும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் கணவன் மணிவண்ணன் அவர்களும் ஒவ்வொரு வருஷமும் பள்ளிக்கும் நல்ல ஒரு உதவி செய்வாங்க, பள்ளிக்கு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியமானாலும் பஞ்சாயத்து போர்டிலிருந்து உதவி செய்வார்கள். ஷர்மிளா தேவி அவர்களுக்கு எங்கள் ஐயரம்மா அவர்களை சால்வை எழுப்ப வருகிறோம். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். JKR முருகன் அவங்க மிஸ்ஸஸ் சுபத்ரா அவர்களையும் அழைத்த உடனே வந்திருக்கிறார்கள். அவர்களும் நல்ல ஒரு கொடைவுள்ளல் படித்த சகோதரி. அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் திருச்சபையில் உபதேசியார் எப்பொழுதும் நல்ல பொறுமையான குணமுடையவர்கள். அவர்கள் துணைவியாரும் பள்ளி பாஸ்டேட்டில் பேச்சமாக இருந்து
பணி நிறைவு செய்தவர்கள். அவர்கள் இருவரையும் கௌரவிக்கும் வண்ணமாக டோரா டீச்சர் எங்கிருந்தாலும் வரவும் ஸ்டேஜுக்கு. சாருக்கும் அவங்க இருவரையும் குடும்பமாக வருக வருக என வரவேற்கிறேன். டோரா டீச்சருக்கு சசிகலா டீச்சர் அவர்கள் சால்வை நீட்டி வருவார்கள். சகோதரி சுபத்ரா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி வருக வருக வரவேற்பு. எங்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி என் பசுமொழி அவர்களும் எப்பொழுதும் பள்ளிக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. எந்த பெற்றோர் மீட்டிங் போட்டாலும் வந்து உடனே கலந்துக்குவாங்க. அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு எட்வர்ட் ஐயா அவர்களுக்கு நாங்கள் இன்விடேஷன் வச்சோன்னு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மலரும் நினைவாக சந்தோஷப்பட்டாங்க. பள்ளிக்கும் அதிகமாக நல்ல ஒரு நன்கொடையை தந்து எங்களை உற்சாகப்படுத்தி பள்ளியில் கல்வி வளர்ச்சி பணியில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களே வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடையை போற்றுகிறோம். எட்வர்ட் ஐயா அவர்கள், சிவபெருமாள் அவர்கள். பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு அம்மா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். தொடர்ந்து சார் அவர்களுக்கு ஐயா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். வருகை தந்த அனைவருக்கும் நாங்கள் குறிப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து எங்கள் பள்ளி ஆண்டு விழாவை சிறப்பிக்கின்ற எல்லாருக்கும் நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவிக்கிறோம். இருந்த கலைஞரை பாருங்க, இது பரிசு கொடுக்குற விழா எல்லாம் இருக்குது. பொறுமையோடு இருந்து எங்களோடு இருந்து இந்த 100வது ஆண்டு விழாவை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயர் அம்மா அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள். எங்கள் பள்ளிக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு சகல காரியங்களிலும் உதவி செய்யும் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நூறாவது ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்கி ஜெபிக்க ஆரம்பித்து வைத்த சபை குருவாளர் ஐயா கிருஷ்ணய்யா அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஏரசேகர திருமண்ட உறுப்பினர் ஜெயக்குமாரன் அவர்களே, நெல்சன் அவர்களே மற்றும் பேரூராட்சி தலைவர் அவர்களே, பொன்னுத்துறை நாயக்கருடைய உரிமையாளர் அவர்களே, ஜேகேஆர் பில்டர்ஸ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, பெற்றோர்களே, இனிய மாணவ செல்வங்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய நூற்றாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை முயற்சி அடைகின்றேன். ஏழல் டிஎன்ஏ பள்ளி ஆரம்பித்து 100 ஆண்டுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றால் அது ஒரு பெரும் சாதனை. இப்பள்ளியின் இந்த குருவான தாளாளர் ஐயா அவர்கள், கிங்ஸ்லி ஐயா அவர்கள் எல்லோரிடமும் இனிமையாக பழகக்கூடியவர்கள்,
எல்லோருடையும் எந்தவித வெறுப்பு வெறுப்பை காட்டாமல் அமைதியான முறையிலே தன் பணியை சிறப்பாக செய்கிறவர்கள். ஆசிரியருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியவர்கள். ஆசிரியர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல், அதே போல் இங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு என்னென்ன தேவையோ, அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் தன்னால் முடிந்தவர்களுடைய நாடி தேடி சென்று பெற்று பள்ளி மாணவர்களின் நலனை காப்பதை தனக்கு நிகழ் தானே என்கிற அளவில் செய்துவிடுகிற ஒரு குருவானதை அவர்கள். அவர்களோடு சேர்ந்து அவருடைய அம்மா அவர்களும் ஒரு அம்மாவும் ஐயாவும் சேர்ந்து பள்ளியை தன் சொந்த பள்ளியை போல பாவித்து, அம்மா இந்த ஆண்டுகளாலே பார்த்திருப்பீர்கள் நிகழ்ச்சியிலே அம்மாவோடு ஆடி செயல்பட்ட செயல்பாடுகள் எல்லாம். அம்மாவுக்கும் பள்ளிக்கும் சம்பந்தமே இல்லை என்றாலும் ஆசிரியர்களோடு இணைந்து ஆசிரியர்களுக்கு ஆசிரியராகவும் மாணவர்களுக்கு ஒரு தாயாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிற நல்ல குருவான அம்மா. இப்படி ஒரு நல்ல தாளாளர் குடும்பத்தை பெற்ற பள்ளி உண்மையிலே சிறப்புக்கூடியது. அதே போல இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சொல்லி பாராட்ட வேண்டும். உண்மையிலே 100 ஆண்டுகள் அவர்கள் பணியேற்ற உடனே குறுகிய காலத்திலே இந்த பள்ளியுடைய கடவுளுடைய பெரிதாக கிருபினால் இப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக வாய்ப்பதற்கு கடவுள் கிருபை செய்தார். அவர்களுடைய உழைப்புக்கு நிகர் அவர்கள்தான். அவர்கள் கொஞ்சம் 8 மாதம் இன்னும் 6 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ள ஒரு கணினி கிளாஸ் கொண்டு வந்திருக்காரு. அரசு பள்ளிகள் எல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ், ஸ்மார்ட் கிளாஸ் அரசு செய்து கொடுக்கிறது. ஆனால் நமது பள்ளியிலும் மாணவருக்கு நாம் ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக கல்வியை மாணவர்களுக்கு கற்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு எல்லோரும் நாடி இந்த பள்ளியின் அடிப்படை தேவை பூர்த்தி செய்து சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களை பாராட்டுகிறேன். ஒரு ஆர்வமிக்க தலைமை ஆசிரியர் ஒரு பள்ளியில் சேரும் பொழுதே அவர்கள் அந்த சேர்ந்த கொஞ்ச நாளே இந்த பள்ளியுடைய ஒரு சின்ன மாற்றத்தை உண்டாக்கினார்கள். பள்ளிக்குள் வந்தாலே பள்ளியுடைய மாணவர்கள் ஒழுக்கங்கள் ஆனால் சரி, மாணவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்கள் பணியேற்ற ஆசிரியர் பணியேற்ற உடனே அந்த பள்ளியுடைய செயல்பாடுகள் ஒரு நல்ல திருப்திகரமாக செயல்பட ஆரம்பித்தது. இப்பொழுது கேட்க விட அவர் ஹெட்மாஸ்டர் ஆகிவிட்டார்கள். மிகவும் சிறப்பாக நல்ல கணினி கிளாஸ் ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் மாணவர் சேர்க்கைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து இந்த பள்ளியை நல்ல ஒரு முன்னேற்ற நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது ஐயப்பாடில்லை. அவர்கள் வரவேற்பவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், இந்த பள்ளிக்கு அருமையான கட்டடத்தை கட்டவும் என்று. உண்மையிலே அவர்கள் எண்ணம் நிறைவேற ஈடேறி இங்கே ஒரு நல்ல வகுப்பறைகள், நல்ல கட்டட அமைப்புகள் ஏற்று மாணவருக்கு நல்ல ஒரு சுகாதாரத்தோடு கூடிய நல்ல கழிப்பறைகளோடு கூடிய நல்ல ஒரு வகுப்பறையை கட்டி இந்த பள்ளியை வளர வாழ்த்துகிறேன். உண்மையிலே தலைமை ஆசிரியர்கள் நிர்வாக பாராட்டுகிறேன். அதே போல இங்கே பணிபுரிகிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் சிறந்த ஆசிரியர்கள், நல்ல திறமைமிக்க ஆசிரியர்கள், நல்ல அனுபவமிக்க ஆசிரியர்கள், நல்ல பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள். இப்படி பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், அனுபவமுள்ள ஆசிரியர்களால் தான் நல்ல கல்வி, நல்ல ஒழுக்கத்தை, நல்ல போதனையை கற்பிக்க முடியும். ஏதோ பணத்தை கட்டிக்கொண்டு ஆங்கில வழியில் வெளியே கொண்டு சேர்ப்பதால் அங்கே அனுபவம் இல்லாத ஆசிரியர்கள், குறைந்த வயதில் உள்ள ஆசிரியர்கள் இருந்துவிட்டு அது ஒரு பொழுதுபோக்கு நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இந்த அரசு உதவி பெறும் டிஎன்டி பள்ளியானது ஒரு தனி சிறப்பு பெற்றது. உண்மையிலே எல்லா பள்ளிகளிலும் கல்வி கேட்பார்கள், நல்ல சான்று தருவார்கள். ஆனால் இந்த டிஎன்டியை படிக்கும்போது அந்த டிஎன்டியை படிக்கின்ற ஒரு தனி சிறப்பு உண்டு. இங்கு நல்ல கல்வி கற்பதோடு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் சேர்த்து கற்பிப்பார்கள். கல்வியோடு சேர்ந்து நல்ல ஒரு நீதிநெறி கல்வி, நல்ல ஒரு மனிதநேய கல்வி, நல்ல ஒரு நல்லொழுக்க கல்வி எல்லாம் இந்த பள்ளியிலே கற்றுக்கொண்டார். அவர்கள் கல்வி அறிவோடு நல்ல ஒழுக்க கல்வியை கற்றுக்கொண்டு இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்வார்கள். இந்த பள்ளி 100 ஆண்டுகள் ஆகிறது. இங்கே படித்த எத்தனை பேர் டாக்டராக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள், இன்ஜினியராக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். இப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற பள்ளியிலே உங்கள் குழந்தைகள் எல்லாம் நீங்கள் இங்கே சேர்த்திருக்கிறீர்கள். இந்த குழந்தைகள், நீங்கள் உங்கள் குழந்தைகள் எந்த நோக்கத்தோடு இந்த பள்ளியை சேர்த்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக உங்கள் குழந்தைகளுக்கு இங்கே ஒரு நல்ல கல்வி போதிக்கப்படும், உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம் போதிக்கப்படும், நல்ல அறிவு பெற்று அவர்கள் பிற்காலத்திலே சிறந்து வழங்குவார்கள் என்பது எங்களது ஐயப்பாடு. பெற்றோர்களாக உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு விழாவின் மூலமாக ஒரு அன்பான வேண்டுகோள். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். உங்கள் குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர் பெற்றோர் தான். பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வளர வேண்டும். நீங்கள் நல்லவர்களாக, நீங்கள் அன்புள்ளவர்களாக, நீங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ்ந்தால்தான் உங்கள் குழந்தை உங்களை பார்த்து நம்ம அம்மா மாதிரி நாம் இருக்க வேண்டும், நம்ம அப்பா மாதிரி நாம் நல்லதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். நாம் தவறான வழியிலையோ
ஆண்களை எடுத்துக்கொள்ள புகைப்பிடித்தல் போன்ற கெட்ட வழக்குகளை உடையவர்களாக இருந்தால் உங்கள் குழந்தையும் நம்மை போல அதே வழியை பின்பற்றுவார்கள். தாய்மார்கள் பக்கத்து வீட்டில் புரட்டி பேசிக்கொண்டு பக்கத்து வீட்டில் சட்டை போட்டு கொண்டு இருப்பீர்கள். ஆனால் உங்கள் குழந்தைகளும் அதே பழக்கத்தை தான் பின்பற்றுவார்கள். எனவே உங்கள் குழந்தைகள் முன்னாடி ஒரு ரோல் மாடல் வாழ்க்கை, ஒரு நல்ல முன்மாதிரி வாழ்க்கை, ஒரு நல்லொழுங்குள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் குழந்தைகள் உங்கள் பிற்காலத்தில் உங்களை மாதிரி சிறந்தவர்களாக வல்லவர்களாக வருவார்கள். அதே மாதிரி பெற்றோர்களை நான் முன்னோட்டு கேட்டுக்கொள்வது, தாய்மார்களை குறிப்பாக கேட்டுக்கொள்வது, குழந்தைகள் உங்கள் வீட்டிற்கு வந்த பின்பு 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை உங்கள் குழந்தையோடு பேசுங்க. உங்கள் குழந்தையோடு பள்ளியில் என்ன நடந்தது என்று கேளுங்கள். உங்கள் குழந்தைகள் ஒரு நண்பனாக ஒரு தோழியாக நினைத்து அவரோடு பேசிக்கொண்டிருங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் டிவி பார்ப்பது, டிவியில் உள்ள சீரியலை பார்ப்பது, நாடகத்தை பார்ப்பது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் உங்கள் குழந்தைகளும் உங்களோடு உள்ள டிவியை தான் பார்ப்பான், அந்த நாடகத்தை தான் பார்ப்பான், அந்த தொடர் நாடகத்தை தான் பார்ப்பான். நாளைக்கு தொடர் நாடகத்தில் என்ன சீன் வரும் என்பதை ஆர்வமாக இருப்பானே, படிப்பில் ஆர்வமாக இருக்க மாட்டார். எனவே பெற்றோர்களே, டிவி பாருங்கள், நாடகம் பாருங்கள், எல்லாம் தவறில்லை. உங்கள் குழந்தை உங்களோடு இருக்கின்ற மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை உள்ள தொடர் நாடகங்கள், டிவிகளை பார்ப்பதெல்லாம் நீங்கள் தவிர்த்துவிட்டு அந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளுக்காக நேரத்தை செலவழிங்க. உங்கள் குழந்தைகளுக்காக நேரத்தை செலவழிங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்காக நேரத்தை செலவழிங்கள். உங்கள் குழந்தைகளுக்காக பணத்தை சேமியுங்கள். இன்றைக்கு அரசானது ஆரம்பம் முதல் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை எல்லாம் இலவசம் இலவசம் இலவசம், எல்லாமே இலவசமாகவே உங்களுக்கு பெற்றுவிடுவீர்கள். ஆனால் நீங்கள் +2 முடித்த பிறகு ஒரு உயர்கல்வி படிக்க போகின்றீர்கள் என்றால் ஒரு டாக்டராக உங்கள் மேலே நல்ல மதிப்பெண் எடுத்து ஒரு டாக்டராக போக ஆசைப்படுவார், அல்லது ஒரு இன்ஜினியராக போக ஆசைப்படுவார். அப்பொழுது நம்ம மத்தியிலே பணம் இல்லாமல் போய்விட்டால் அவருடைய எண்ணத்தை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். எனவே பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுடைய உயர்கல்விக்காக இப்பொழுது அவனை 1ஆம் வகுப்பிலே சேர்க்கும் போதோ ஆரம்ப நிலையிலே மாதம் ஒரு தொகையோ வாரம் வர தொகையை நீங்கள் சேமித்தீர்கள். ஆனால் அது உங்கள் குழந்தையுடைய பிற்காலத்துடைய உயர்கல்விக்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த ஆண்டு விழாவின் மூலமாக பெற்றோர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்காக நேரத்தை செலவழிங்கள். உங்கள் குழந்தையுடைய உயர்கல்விக்காக பணத்தை செய்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பள்ளியில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் பிற்காலத்தில் சிறந்த தலைவர்களாக, நல்ல பொறியாளராக, நல்ல இன்ஜினியராக, நல்ல டாக்டராக, பெரிய IAS அதிகாரிகள் வர வேண்டும் என்று வாழ்த்தி, வருங்காலங்களில் இந்த பள்ளியும் நல்ல ஒரு பொலிவுடன் ஒரு உயர்நிலைப் பள்ளியாகவோ மேல்நிலைப் பள்ளியாக மாற வேண்டும் என்று வாழ்த்தி வாழ்த்துக்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள் திறமைக்கான ஒரு பரிசு வழங்கும் நேரம். எங்கள் பள்ளி மாணவர்களை நாங்கள் வெளியே அடிக்கடி நிறைய போட்டிகளை கூட்டிக் கொண்டு செல்வோம். அதில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ நாங்கள் அதுக்காக குறித்து நாங்கள் ஸ்பான்சர் கேட்கும்போது ஒரு திவ்யா ஜுவல்லர்ஸ் அவங்க சொன்னாங்க, தங்க நாணயம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இந்த 100ஆவது ஆண்டு விழாவில் தேவனுடைய கரம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கூடவே இருந்து உதவுச்சு. இப்பொழுதும் தங்க நாணய பரிசு பெறும் எங்கள் பள்ளியின் 3 மாணவர்கள். முதலாவதாக வகுப்பு 3 வே பூர்ணிமா. கடந்த வருடம் நடந்த கலை திருவிழாவில் வட்டார அளவில் கதை போட்டியில் 2வது பரிசு பெற்ற மகளுக்கு எங்கள் முன்னாள் வட்டார கல்வியாளர்கள் ஜெயபாலன் சார் அவர்கள் வந்து இந்த தங்க நாணயத்தை பரிசாக கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வே பூர்ணிமா. மாணவர்கள் கரம் கட்டி பிள்ளையை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். வகுப்பு 7 சி பேத்துமிச்சிராஜ். மாவட்ட அளவில் சிலம்பம் போட்டியில் முதல் பரிசு. அவன் எங்கு சென்றாலுமே சிலம்ப போட்டியில் முதல் பரிசு பெற்று வருவான். அவனை வாழ்த்தி அவனுக்கு பரிசு கொடுப்பதற்கு பொன்னுத்துறை உரிமையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஜெய் முருகன் அவர்கள் மனைவி திரு சுமித்ரா அவர்களை அழைக்கிறோம். வகுப்பு 8 சந்தியா. இவர் வட்டார அளவில் நடந்த மன்ற போட்டி பேச்சு போட்டியில் 2வது இடம் பெற்ற மாணவிக்கு பரிசு கொடுக்குமாறு திருமதி சுபத்ரா அவர்களை
மேடைக்கு அழைக்கிறோம். பரிசு கொடுக்க வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நூற்றாண்டு விழாவுக்கு வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 65 வருடங்களுக்கு முன் நான் இந்த பள்ளியில் படித்தேன். அதாவது 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படித்தேன். இது இங்கே இருக்கிற எங்களில் பலருக்கு அது தெரியாது. அதை உங்களிடம் இப்போ தெரியப்படுத்துகிறேன். அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச சர்க்கத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட அவர் ஹெட்மாஸ்டர் இருந்தவர் ஸ்ரீனிவாசன் என்பவர். அவர் நம்முடைய பக்கத்தில் உள்ள ஆர்வமங்கலத்தில் பிராமண வகுப்பை சேர்ந்தவர். இந்த பள்ளிக்கூடத்தை சீரும் சிறப்புமாக நன்றாக நடத்தி சென்றார். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஒன்றா பள்ளியிடம் வருவாங்க. இங்கே பக்கத்தில் அந்த ஊம மடான்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் போய் உட்காந்துருவேன். அப்போ எனக்கு கிளாஸ் டீச்சர் இங்கே வேலை பார்த்தா ஒரு ராணி டீச்சர். கம்பு கம்பு இருக்கும். அந்த கம்பு தூக்கிட்டு வந்துட்டு அடித்து எதுக்கு நான் இதை சொல்கிறேன், அந்த நேரத்திலையும் அவங்க அவ்வளவு சிறப்பாக 65 வருடங்களுக்கு முன் இந்த பள்ளி சீரும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்காச்சோளம் தான் மதிய உணவாக நானும் சாப்பிட்டு இருக்கிறேன் இந்த பள்ளியில். அதுபோக 4 மணி ஆன உடனே பால் பவுடர் கொடுப்பாங்க. இந்த காலத்து பால் பவுடர் நான் சொல்வது அந்த காலத்து பால் பவுடர் அவ்வளோ அருமையாக நேரே ஒரு பேப்பரை கிழிப்பான், உடனே சத்தம் போடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா காரியங்களும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. 20 to 21 டீச்சர்ஸ் இந்த பள்ளியில் அந்த காலகட்டத்தில் வேலை பார்த்தார்கள். 350 ஸ்டூடெண்ட் இங்கே படித்தாங்க. அதுவாக இங்கே படித்த ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்களின் பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். குருவாசன் சார், கேவாசீர்வாதன் சார், ஜேக்கப் சார், ஜபன் சார், சத்குன்ராய் சார், கிருஷ்ணவர் சார், ராணி டீச்சர். இந்த காலத்தில் பைண்டிங் என்ற ஒரு செக்ஷன் இருந்தது. இப்போ வந்து டெய்லரிங் இருந்தது, கைவேலை இருந்தது. அப்போ பைண்டிங்கிறது ஒரு செக்ஷனாகவே செயல்பட்டது. அதே போல இங்கே படித்த மாணவர்கள் நம்முடைய தரசா ஸ்கூல்ல இருந்து காலம் சென்ற வெள்ளையா சார் அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தின் பழைய மாணவர்களாக தான் செயல்பட்டார்கள். அதுபோக நம்ம ஏற்காடு இருக்கிற எட்வர்ட் அண்ணன் இதே பள்ளியில் தான் படித்தார்கள். அதே போல அண்ணன் ஜொல்லி அவர்களும் இங்கே தான் படித்தார்கள் என்பது அது எங்கள் டீச்சர்கிட்ட எச்சமாக படித்தான்னு சொல்லி இப்போ சொன்னாங்க. அது கூட எனக்கு இப்போ தான் தெரியும். இப்படிப்பட்ட சீரும் சிறப்பும் உள்ள பள்ளி. இதற்கு ஒரு பள்ளி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் பள்ளி தாளாளர், பேச்சம், ஆசிரியர்கள் மூவரும் இணைந்து செயல்பட்டால் தான் அந்த பள்ளிக்கூடம் சீரும் சிறப்புமாக இருக்கும். அதற்கு எப்பொழுதுமே எங்களுடைய குருவானவர் அவர்கள் இந்த பள்ளிக்கூடம் அல்ல, இங்கிலீஷ் மீடியம் அல்ல, கிளை சபைகள் அல்ல, எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக இருப்பார்கள். ஆசிரியர்களை அக்கா என்று தான் கூப்பிடுவார்கள், அண்ணன் என்று தான் கூப்பிடுகிறார்கள். ஒரு பாச பிணைப்போடு எந்த காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் உடனடியாக செய்து கொடுப்பார்கள். உடன் எல்லா காரியங்களும் ஒத்துழைப்பார்கள். அதே மாதிரி அவர்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் இந்த லீவு நாட்களில் வரும் பொழுது எப்போ பார்த்தாலும் அவங்களும் சக ஆசிரியர்களும் தான் நான் உள்ள பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பள்ளியின் மீது ரொம்ப ஆசையாக ஒரு விருப்பத்தோடு எல்லா காரியங்களையும் ஒருத்தரை பார்க்கிறது, ஒவ்வொரு காரியங்களுக்கும் டொனேஷன் கேட்பது, எல்லா காரியங்களிலும்
முழுமையாக செயல்பட்டார்கள். குறுகிய காலத்தில் நம்ம யோசர் சொன்ன மாதிரி அவர்களுக்கு உறுதுணையாக ஜெயமனை அவர்களும் எப்பொழுதும் உறுதுணையாக இந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சருக்கு உதவியாக எல்லா காரியங்களையும் செய்து வந்தார்கள். அதுபோக டீச்சர்ஸ் கார்பரேஷன் எந்த நேரத்திலும் என்ன சொன்னாலும் என்ன வேலைகளையும் நல்ல முறையில் செய்து கொடுப்பார்கள், ஊக்குவித்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்தீர்கள். அதுதான் முக்கியமான காரணம். பிள்ளைகள் இல்லாமல் ஆசிரியர்கள் இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஆட்டோ வச்சு பிள்ளைகளை கூப்பிடுறாங்க, வர்றாங்க, தங்கள் செலவுல எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. அதனால பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு சின்ன அறிவுரை தான் நான் சொல்ல போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதிகமாக சார் சொன்ன மாதிரி நம்ம டிவி பார்க்குறீங்க, அதே போல் செல் இதுக்கு கொடுக்குற நேரத்தை கொஞ்சம் குறைச்சி படிப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. படிக்கிற காலத்தில் படிங்க, சாப்பிட்ற காலத்தில் சாப்பிடுங்க, விளையாடுற காலத்தில் நீங்கள் விளையாடுங்க. அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் பெரிய தலைவர்களை போல நீங்கள் வரலாம். ஒரு ஐஏஎஸ்ஸா வரலாம், ஒரு ஐபிஎஸ்ஸா வரலாம், ஏன் அப்துல் கலாம் போல நீங்கள் கூட வரலாம். இதற்கெல்லாம் நீங்கள் இப்போ வந்து 1 முதல் 11th வரைக்கும் பாஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் பாஸ் பண்ணிடுவாங்க. நான் எப்படி சொல்றேன், நம்மளை தான் பாஸ் பண்ணி விட்டுருவாங்களே நீங்க நினைக்காதீங்க. நல்லா படிங்க. நீங்க படிச்சா தான் இந்த பையனா உயர்கல்விக்கு போகும்போது டிடிகே பள்ளியில் படித்த பையன், அது உங்களுக்கும் பெருமை, இந்த பள்ளிக்கூடத்துக்கும் பெருமை, டீச்சருக்கும் பெருமை. அதனால நீங்க அது எல்லாத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. மேலும் நம்முடைய அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு தாழ்ந்த இனத்தில் உள்ள மக்களுக்காக உழைத்தார், கருப்பின மக்களுக்காக உழைத்தார். அன்று அவர் பெரிய ஜனாதிபதியாக பதவி உயர்வு பெற்றார். நீங்களும் இந்த பள்ளியில் படித்து நல்ல ஒரு நிலையை வர வேண்டும், எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருங்கள், இந்த பள்ளிக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யுங்கள் என்று கூறி இந்த வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன வீவர்ஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருக்கோம். இதுவே கலை நிகழ்ச்சி வந்து கூட கொஞ்சம் பிடிச்சிருக்கும். அவ்வளவுதானே. நீங்க எதிர்பார்த்த கலை நிகழ்ச்சிகள் நெக்ஸ்ட் பார்ட், அதாவது அடுத்த பாகத்தில் வெளிவரும். சோ அதுவரை வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க, இனி பார்க்க போறவங்க எல்லாரும் மிஸ் பண்ணாம மை லவ் டாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கீழே தெரியுற லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களும் பார்க்க நினைச்சா லைக் பண்ணாம ஷேர் பண்ணிருங்க. அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா.